Hello, hi. This is Ms. Suchitra, counseling psychologist and psychotherapist. ஜென்ரலா ஒரு தாட் இருக்கு. கப்பிள் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, ஃபைட் பண்ண மாட்டாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் அ மித். இந்த ஸ்மார்ட் கப்பிள் ஆக்சுவலி ஃபைட் பண்ணுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, ஆனா டிஃப்ரெண்டா. அப்படி அந்த கப்பிள்ஸ் கிட்ட என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எமோஷனல் ரெகுலேஷன். ஜென்ரலா ஒரு ஃபைட் நடக்கிறப்போ எல்லாரும் பண்றது ரியாக்ஷன். ஆனா ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் இருக்கிற ஒரு பர்சன் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் திங், ஆனஸ்ட் கம்யூனிகேஷன். ஒரு ஃபைட் வரும்போது அவங்க நம்மளை பயமுறுத்துறாங்க, இல்லாட்டினா நம்ம இந்த இடத்த சரி பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேக் கம்யூனிகேஷன் பண்ணாம ஒரு ஆனஸ்ட் கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஃபர்தர் திங்ஸை டேக் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப சொன்ன எல்லாத்தவிடையும் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஜெனரலா ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்னு வரும்போது ஆப்போசிட் பர்சனை அட்டாக் பண்றதோ பிளேம் பண்றதோ ரொம்ப காமன். ஆனா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ள பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கான்ஃபிளிக்ட் டைம்ல எது ப்ராப்ளம், இந்த சிச்சுவேஷனா அந்த பர்சனா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துப்பாங்க. இன்ஸ்டெட் அந்த கான்ஃபிளிக்ட்ல எப்படி சேஃப்டி என்ஷூர் பண்றது, ட்ரஸ்ட பில்ட் பண்றது, கான்ஃபிளிக்ட்க்கு அப்புறம் அந்த ரிப்பேர்மெண்ட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டியோட இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு ஸ்மார்ட் கப்பலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்டை அவாய்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஒரு கான்ஃபிளிக்ட் அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி இன்வால்வ் பண்ணணும்னு யோசிங்க.